வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த காணொளியில நாங்க பார்க்க போகின்ற விடயம் அமெரிக்காவில ஏற்படுத்தப்பட்டுள்ள சில மாற்றங்கள் தொடர்பில் தான் இந்த காணொளியில பார்க்க போகின்றோம். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி அமைத்ததன் பிற்பாடு பல்வேறு கட்டுப்பாடுகளும் பல்வேறு நடைமுறைகளும் அமெரிக்காவில் உருவாகி இருக்கின்றது. அது எவ்வாறான மாற்றங்களை ஏனைய நாடுகளுக்கு ஏற்படுத்துகின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொளியில பார்க்க போகின்றோம். அமெரிக்காவிற்கு இடையிலான வர்த்தக போரானது தீவிரமடைந்திருக்கின்றது. இரண்டு நாட்டு மோதலானது உச்ச அளவில் இடம்பெறுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இது ஒரு பனிப்போராக உருவெடுத்திருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னா சீன பொருட்களுக்கான அந்த தன்மையானது குறைவடைந்து இந்திய ஏற்றுமதிகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய உத்தரவுக்கு அமையதான் சீனா அமெரிக்கா இடையிலான போரானது உச்ச அளவில் இடம்பெற்றிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய அந்த வரி கொள்கைகள் வரி விதிப்பிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீனாவும் அறிவிப்பு ஒன்றை மேற்கொண்டிருக்கிறது. அவை எவ்வாறான விடயங்கள் தொடர்பாகவும் இந்த காணொலியில பார்க்க போகின்றோம். மெக்சிகோ மற்றும் கனடா மீது 25% வரிகளை அமெரிக்கா விதித்திருக்கிறது. அதே நேரத்தில் பார்க்கிற போது சீனா மீது அமெரிக்காவானது 10% வரி விதிப்பை மேற்கொண்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான உலகளவில் மாற்றங்களை பொருளாதார ரீதியிலான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னா அமெரிக்காவில் ஏற்படுகின்ற சில மாற்றங்கள் அங்கு ஏற்படுகின்ற பொருளாதார கொள்கைகள் உலகளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அமைந்துவிடும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது தங்கத்துல இருந்து எல்லா விதமான விலைகளும் அதிக அளவில் அவர்களுடைய அந்த பொருளாதார கொள்கைகள் இதனூடாகவும் தாக்கத்தை செலுத்துவதாக அமைந்துவிடும். சீனா அமெரிக்கா இடையிலான வர்த்தக போரானது தீவிரமடைந்திருக்கிறது. இரண்டு நாட்டு மோதலானது உச்ச அளவில் இடம்பெறுவதை வருகின்ற செய்திகளினூடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்க அதிபர் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது வரிகள் அதிக அளவில் விதிக்கப்படும் என்ற உத்தரவு தான் அதுவாக இருக்கிறது. இதற்கு சீனாவும் பதிலடியாக சில விடயங்களை சொல்லி இருக்கிறது. மெக்சிகோ மற்றும் கனடா மீது 25% வரிகளையும் சீனா மீது அமெரிக்கா 10% வரிகளையும் விதித்திருக்கிறது. சீனா மெக்சிகோ கனடா ஆகியவை அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையில முதல் 3 இடங்களை பிடித்த நாடுகளாக இருக்கின்றன. அதிகபட்சமாக பார்க்கிற போது 30.2% சீனா இருக்கின்றது. மெக்சிகோ 19%, கனடா 14% இருக்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த வரி விதிப்பானது ஏற்கனவே ட்ரம்ப் கனடா மெக்சிகோ பதிலடி தந்துவிட்டது. கனடா மெக்சிகோ இரண்டும் அமெரிக்காவின் பொருட்கள் மீது 25 வரியை விதித்து விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது சீனாவும் பல அமெரிக்க தயாரிப்பாளர்களுக்கு வரி விதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல விதிமுறைகள் தொடர்பான கூகுள் மீதும் விசாரணையை சீனா அறிவித்திருக்கிறது. இது என்ன விடயம் என்று சொல்லி பார்க்கிற போது இந்த அமெரிக்க நிலக்கரி மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதி மீது 15% வரியை சீனா விதித்திருக்கிறது. அதன் எண்ணெய் மற்றும் விவசாயம் உபகரணங்கள் மீதும் 10% வரியை சீனா விதித்திருக்கிறது. இதனால் அமெரிக்காவில் இருந்து இந்த நிலக்கரி மற்றும் திரவமாக்கப்பட்டுள்ள இயற்கை எரிவாயு எண்ணெய் மற்றும் விவசாய உபகரணங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவது குறையலாம் என்று கணிப்பிடப்படுகின்றது. இதனால அமெரிக்காவிற்கு கடுமையான ஒரு இழப்பு ஏற்படும் சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ட்ரம்பினுடைய செயலால அமெரிக்காவானது மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிக்கொண்டது என்றுதான் கூற வேண்டும். கிட்டத்தட்ட சர்வதேச அளவில் வர்த்தக போரானது மீண்டும் உருவாகி இருக்கிறது. இது பனிப்போருக்கு பின்பாக ஒரு மோசமான ஒரு வர்த்தக போர் ஏற்பட்டுள்ளது என்று கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது உலக அளவிலுடைய சந்தை வாய்ப்புல இதனால பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அந்த வரி விதிக்கப்படும் நாடுகளில் முதல் இடத்துல இந்தியாவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சீனாவின் பெயர் இடம்பெற்றிருப்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த வர்த்தக பற்றாக்குறை அடிப்படையில தான் இந்த வரியானது விதிப்பை ட்ரம்ப் மேற்கொண்டிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த வர்த்தக பற்றாக்குறையில இந்தியா 3.2% மட்டுமே பெற்றிருக்கிறது. அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையில 9வது இடத்தில் தான் இந்தியா இருப்பதும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது.
இதனால அமெரிக்காவுல இந்த கூடுதலான வரி விதிக்கப்படும் நாடுகள்ல இந்தியா இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இதே நேரத்துல இந்தியாவிற்கு இது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயரும். இதனூடாக பொருட்களும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படும். சீனாவிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்பவர்கள் இதை தவிர்த்து இந்தியாவிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்தியா மீது வரி விதிக்க மாட்டார் என்று சொல்லவும் முடியாது. இந்தியா மீது அவர் எப்போது வேண்டுமானாலும் வரி விதிக்கும் வாய்ப்புகளும் உள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு பயங்கரமான ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். அதாவது இந்த டாலர் வர்த்தகத்திலிருந்து வெளியேற நினைத்தால், டாலர் வர்த்தகத்தை குறைத்தால் 100% வரி விதிப்பை மேற்கொள்வோம் என்று அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இதுபோக பார்க்கிற போது இந்த டாலர் வர்த்தகத்தை தாண்டி இந்தியாவில் இந்த வரி விதிப்பு முறையை காரணம் காட்டி இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் மீது 20% கூடுதல் வரியை விதிக்க ட்ரம்ப் முனைவார் என்று கூட ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே கனடா, மெக்சிகோ மீது, சீனா மீதும் அவர் வரியை விதித்திருக்கிறார். குறிப்பாக கனடா, மெக்சிகோவில் 20% வரியை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அமலுக்கு வருகின்றது. மேலும் சீனா மீதான வரியை அடுத்த வாரம் அறிவிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் இந்தியா மீதான வரியும் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான பல மாற்றங்கள் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது தனியே அமெரிக்காவை பாதிக்காது, ஏனைய நாடுகளையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நிலையில தான் அமெரிக்க அதிபருடைய இந்த வரி விதிப்பும் பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. என்னதான் நடக்கும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிரசாந்தி மனோரஞ்சன். நன்றி.